வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி அமாவாசை சமையல். இன்றைய சமையலில் எப்பவுமே வாழைக்காய் இருக்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. வாழைக்காய் இருக்கணும். 2 வாழைக்காவை வாங்கி சமைக்கணும். ரவுண்டாக தோலை நீக்கி கட் பண்ணிட்டேங்க. அதை நல்லா அலம்பிட்டு கொஞ்சமாக வாழைக்காயில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி நல்லா வேக வச்சுருக்கேன். வெந்துட்டுருக்கு. அடுப்பு சிம்மில் வச்சு தான் வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். முதல்ல மஞ்சத்தூளில் உப்பு சேர்த்து வாழைக்காவை வேக வச்சிடலாம். இப்படி வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வாழைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் அதில் மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். இது இப்படியே இருக்கட்டும், வேகட்டும். கொஞ்சமாக மிளகு ரசம் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி அமாவாசை சமையல். நேற்று சாம்பார் வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி பருப்பு குழம்பு அதற்கு நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். பருப்பு ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்கேன். தக்காளி, பழுத்த தக்காளி 1 பொடியாக கட் பண்ணிவிட்டு, சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம்னா 1, சாம்பார் வெங்காயம்னா ஒரு 8 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, சீரகம் 3/4 ஸ்பூனுக்கு போடுங்க. பூண்டு ஒரு 6 பல் போட்டுருங்க. மஞ்சத்தூள் 2 பிஞ்ச் அளவு, பெருங்காயம் 2 பிஞ்ச் அளவு, 6 விசில் வர வச்சு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது நல்லா மசிச்சுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, சீரகம், பெருங்காயம் போட்டு மறுபடியும் தாளிக்க வேண்டியதாக. ருசியும் மனமும் அபாரமாக இருக்கும். இந்த பக்கம் எனக்கு வாழைக்காய் வெந்துட்டுருக்கு. இப்போ நான் ரசத்துக்கு தாளித்து ஊற்ற போகிறேன். ரசத்துக்கு நான் தாளித்தம் செஞ்சிட்ருக்கேங்க. இது எவர் சில்வரில் அந்த கிண்ணத்துலேயே நான் தாளித்தம் செஞ்சுட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கிண்ணத்துலேயே நம்ம ஊற்றும் பொழுது டக்குன்னு ஹீட் ஆகி குப்புன்ட்டு ஆவி வரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை அதில் சேர்த்துட்டேன். பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தண்ணி வற்றிடுத்தோம். இதில் நல்லா 2 ஸ்பூன் கிட்ட நல்லா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுறலாம். வெறும் தனி மிளகாய்த்தூள், கருவேப்பிலை ஒரு கொத்துங்க, அவ்வளோதாங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ஃப்ரை பண்ணுங்க. இது ஈஸியாக இருக்கும். இந்த மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால இது நிறம் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ருசியும் மனமும் நல்லாயிருக்கும். கடைசியாக 2 பூண்டு இல்லைன்னா 4 பூண்டு தோலோடு தட்டி இதில் சேர்த்துடலாம். இதுலேயே அப்படியே லேசாக கலந்து கொடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வாழைக்காய் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் போட்டு பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது தோசை தவாவில் கூட நீங்கள் எடுத்து இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிடம் கூட ஆகாது இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு. வேலைக்கு போகிற பெண்கள் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வேலைக்கு போகிற பெண்கள் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு போகிற வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் இந்த மாதிரி 5 நிமிஷம் இப்படி எடுத்து போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு ஃப்ரை பண்ணாவே போதுமானது. பாருங்கள், எந்த இடம் அப்படியே திருப்பி போட்டு சேர்த்து இப்படி ஒன்றா வச்சுருங்க. அது வெந்துட்டுருக்கட்டும். 5 நிமிடத்துக்கு ஒரு முறை நம்ம பெரட்டி போட்டால் போதுமானது. இந்த பக்கம் ரசம் கொதிச்சிருச்சு. நான் ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு கிண்ணத்தில், சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்துடுத்து பாருங்கள். இது அப்படியே தாளித்தம் செஞ்சிட வேண்டியதுதான். அடுப்பில் திருப்பி நம்ம ஊற்றி கொதிக்க வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. தாளிப்பு தான் இதற்கு முக்கியம். இதில் மேலோட்டமாக கொஞ்சம் போல் நான் பருப்பு தண்ணி ரசத்தில் சேர்த்து கலந்து விட்டுறேன். மேலோட்டமாக கொஞ்சமாக பருப்பு எடுத்து ரசத்தில் நான் கலந்துட்டேங்க. பருப்பு ரசத்துக்காக தண்ணியாக இருக்கணும். பருப்பு ரசத்துக்கு இந்த பருப்பு நம்ம வேறு கிணத்துல வச்சுட்டு தாளித்த செஞ்சது நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்தேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பூண்டு நம்ம தட்டி சேர்த்துடலாம். 4 பல் பூண்டு நான் தட்டி எடுத்துக்கிட்டேங்க. அதையுமே இந்த வாழைக்காவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்குமே இப்படி பரட்டி கொடுத்துட்டு இருங்க. வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுத்து. பூண்டும் அதே மாதிரி நல்லா இப்படி அதை நல்லா நசுக்கி நம்ம குத்தி உரல் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா இல்லைன்னா தட்டி இல்லைன்னா மிக்சி ஜாரில்
நல்ல ஒரு சுற்றி நம்ம சேர்க்கலாம். இது கொஞ்சம் தோலோடு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசம் தரும். ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், ஆனால் ருசி அருமையாக இருக்கும். வாசமும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுதோ இதை நான் வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பருப்பு குழம்புக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன், அதே மாதிரி நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூனு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்தானதும் வரமிளகாய் 4 அப்படியே 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துட்டு நம்ம இந்த பருப்பில் கொத்தமல்லி தூவி வச்சுருக்கேங்க, இதில் சேர்த்துற வேண்டியதுதான். இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது தாளித்தமாகட்டும், நம்ம அப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். பருப்பில் ஓரளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு செவந்து வந்து தாளித்தம் ஆனதுமே நம்ம இந்த வரமிளகாவை கடைசியாக சேர்க்கணும். முதலே சேர்த்துட்டிங்கன்னா ஏறும், அதுக்காக தான் முதலே சேர்க்கறது கிடையாது. இது வந்து நான் தாளித்தம் ஆகிட்டுருக்கேன். தாளித்தம் ஆயிடுச்சுங்க. வரமிளகாய் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டுங்க. உடனே ஒரு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பில் நம்ம கொட்டிடலாம். பருப்பு திருப்பியும் வந்து கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. சாமின் வந்து இப்படி தான் பருப்பு கடைச்சல், பருப்பு குழம்பெல்லாம் வைப்பாங்க. கொஞ்சம் அந்த பருப்பு கெட்டியாக இருந்தால் பருப்பு கடைச்சல், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அது பருப்பு குழம்பு. இப்போ ரெடி ஆகிடுது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பவுலில் நான் ஊற்றிட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். கடைசியாக வந்து கேரட் பொரியல் பண்ணலான்ட்டு கேரட்டை பொடியாக கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேங்க. அதை வந்து கடுகு உளுந்து பிறகு கருவேப்பிலை தாளித்தும் செஞ்சுட்டு வரமிளகாய் 1 கிள்ளி போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுட்டு அப்படியே நம்ம வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் வதக்கினா போதுமானது. கேரட் இது நல்லா உப்பு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க. நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஓரளவுக்கு பச்சை வடை போக வதங்கினா போதுமானது. இல்லை இது வேர்க்காடில் கூட அரைவேக்காடு வெந்து இந்த கேரட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும். இன்னுமே ருசியை மனமும் அதிகரிக்கணும்னா ரசம் சீரகம் அரை ஸ்பூனு, பூண்டு 4 சாம்பார் வெங்காயம் 2 சில்லு, தேங்காய் மிக்ஸி ஜாரில் 1-2 துருவி அப்படியே சேர்த்து நம்ம இதெல்லாம் வதக்கும்போது இறக்குற ஸ்டேஜில் அதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்திங்கன்னா ரொம்ப ருசியும் மனமும் அருமையாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுறேன். இன்றைய சமையல் என்னென்னு பார்த்துடலாம். 2 குக்கர் சமையலை ஈஸியாக முடிஞ்சிருந்தேங்க. 2 குக்கரை மாறி மாறி வச்சு நான் சமைச்சு முடிச்சிட்டேன். எல்லாம் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன், அதனால் சீக்கிரமாக அமாவாசை சமையலில் நான் முடிச்சிட்டேன். பருப்பு குழம்பு, மிளகு ரசம், வாழைக்காய் ஃப்ரை, கேரட் பொரியல், அதோடு கெட்டி தயிர். இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.